கோடி சுவாமிகள் துணை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக 2025க்கு பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் ஒன்று, நீங்கள் கடன் வருத்தமான சூழ்நிலை எது இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி ஒரு மில்லியனர் கோடீஸ்வர நிலை, இந்த நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வரப்போகிறது. நீங்கள் 2025 பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ல் வந்துடுவார். 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத பணம் வரவுன்றது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாள் வராத பணம், சொத்துக்கள் இவை அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தபடியாக சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்திலிருந்து அடுத்த குரு உங்கள் குருவுடைய நட்சத்திரத்திலே 11ஆம் பாவத்துக்கு போவார். அப்போ உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் பெரிதளவு கிடைக்கும். ஏன்னா 11ஆம் பாவத்துக்கு குரு போகிறாருனா, சனி போகிறாருனாலே பெரிய லாபம், பெரிய வருமானம், பெரிய அளவில் வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. கிட்டத்தட்ட சனியும் ராகும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சனியும் ராகும் ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஆக்சுவலி 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் 11ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ 2025 சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு பாசிட்டிவ், குருவுடைய பெயர்ச்சியும் பாசிட்டிவ். ராகு கேது பொறுத்த வரைக்கும் ஜூனில் நடக்கும். அந்த ராகு கேது கூட உங்களுக்கு 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் என்கிற நிலையில் வரும்போது அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஜென்ம குரு ராசியில் இருக்கிறதுனால தான் ரொம்ப விராக்தி தன்மை, தடைகள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், சாம்பார் சாதம் அன்னதானமாக பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்று ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மஞ்சள் உடை வாங்கி கொடுங்கள். ரொம்ப முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டியது பேலன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்து முடிங்க. பொறுமையாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த காசு வேறு செலவுகள் ஏற்படுது, அந்தமாரி நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே கிளியராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பெரிய தொகை வருவதற்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா நீங்களே தடைக்கற்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீண்ட நாள் உங்களுடைய கனவு வீடு, கனவு வாகனம் அது வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த இடத்துல குருவுடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் பாவம் சுகஸ்தானம், 4ஆம் பாவத்துக்குரிய கிரகம் சூரியன். அந்த சூரியனுடைய கிரகம் பார்த்திங்கன்னா ஜனவரியில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துலேயும், அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட டச் ஆகும். அப்போ உங்களுக்கு எல்லா வித பாக்கியத்தையும் கிடைக்க வைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற வேலை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சில படிக்கக்கூடிய பசங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் சிறப்பாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இயர்லாம். ஏன்னா 4ஆம் பாவத்தோடைய டச்சு, குருவோடைய பார்வை படும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் பார்வையிலேருந்து உண்டு, 3, 5, 7, 9ஆம் பார்வை. அப்போ 3ஆம் பார்வை உங்களுக்கு முயற்சியால் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஆக்ரோஷமாக, கடுமையாக கோவப்படவோ, கடுமையாக பேசவோ நீங்கள் செய்யாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேலும் 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 எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா பேச்சு எப்பயுமே புதனுடைய கிரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 கேம், டபுள் கேம் ஆட வைக்கும். எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கணும்னு நினைக்க வைக்கும். ஏன்னா இந்த புதன் தகவல் பரிமாற்றன்றது அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆவது வீடில் புதன். அதனால் பேசும்போதும் கவனமாக நீங்கள் பேசுங்கள். உங்களை பற்றி கூட குறையாக நீங்கள் சொல்லாதீர்கள். கடன் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். இந்த 6ஆம் பாவத்தை நீங்களே ஆக்டிவேட் செய்யுங்கள். 6ஆம் பாவம் பலமாவதற்கு காரணமே 2ஆம் பாவம் தான். அப்போ ராசிக்கு, ரிஷபராசிக்கு 2ஆம் பாவம் புதன், காலபுருஷத்துக்கு 6ஆம் பாவமாகவும் புதன் வருவார், 3ஆம் பாவமாகவும் புதன் வருவார். தகவல் தொடர்பில் இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அப்படின்ற விஷயங்களை அதிகமாகவே ஏற்படுத்தும். தப்பி தவறி கூட அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நண்பர்களை இந்தமாரி பேசுவதால் இழக்க வைக்கும். அதை முடிந்தவரை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது ஒன்று.
அதேமாரி குழந்தையிடம் வேலை சம்மந்தமாக உத்தியோக சம்மந்தமான விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடுமையாக பேசுகிறதோ கோவப்படுவதோ போன்ற செயல்கள் செய்யாதீங்க. ஏன்னா பணம் உங்களுக்கு தாராளமாக உதவி பண்ண வச்சிரும். உதவி பண்ணதுக்கப்புறம் நான் ஏன் பண்ணோம் இந்த உதவி அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்க வைக்கும். இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு நீங்களே தடைக்கற்களை உருவாக்கியதற்கு சமம். தடைக்கற்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். நீண்ட நாள் உங்களுடைய அந்த பணன்ற விஷயத்தை புரியும். பார்த்திங்கன்னா புதன் 2ஆம் பாவம், அந்த இடத்துல தான் செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் கடுமையாக பேசும்போது உங்களுக்கு நீங்களே விரயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி அந்த இடத்துல ராகு நட்சத்திரம் இருக்குது. ஏமாற்றங்களையும் அதிகமாக ஏற்படுத்தி விடும் கடுமையாக கோவப்பட்டு பேசும்போது. அதே இடத்துல தான் செவ்வாயோடைய நட்சத்திரமும் இருக்குது, குருவோடைய நட்சத்திரம் இருக்குது. அஷ்டமஸ்தானம், மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள் இவங்களுடைய கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி விடும். நீங்கள் முடிந்தவரை கடுமையாக கோவப்பட்டு பேசுவதோ மற்றவர்களிடம் இருந்து சொல்லுவதோ போன்ற விஷயங்கள் வேண்டாம். இது நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தவிர்த்துங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு குரு வரார். குரு வரும்போது 8ஆம் பாவமும் வேலை செய்யும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெறுவதற்கு தடைக்கற்களாக இருக்கிற விஷயங்களும் நீங்கள் செய்து விட வேண்டாம். இதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் பாவத்திற்குரிய புதன் வீட்டுக்கே குரு வருகிறார். யோகப்பான பலன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதே 2ஆம் பாவத்தை குரு எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வையில் புதனும் நேரடியாக அந்த புதன் குருவுடைய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்பட்டு அது சாதகமான பலன்களை யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவான பலன்கள் என்று சொல்லலாம். அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்துரும். ராகுவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு யோகம்ன்ற விஷயம் எல்லாம் பாசிட்டிவில் கொடுக்குது. சில குறுக்கோயிலில் போகக்கூடிய தன்மையும் கொடுக்கும். அது அந்த குறுக்கோயிலில் போங்க அப்படின்னு நான் சொல்லவும் கூடாது, போகாதீங்கன்றதில்ல. சில விஷயங்கள் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை விதைக்கும் போது குறுக்கோயிலில் போக வைக்கும். அது போதுமான அளவுக்கு பணம் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப செய்வாங்க. பணம் கையில் 20 கோடி ரூபா இருக்குது, இருந்தாலும் இன்னொரு 5 கோடி சம்பாதிக்கணும், இன்னொரு 10 கோடி சம்பாதிக்கணும். இந்த எதிர்பார்ப்பு ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அந்த ரிஸ்க்கான விஷயங்களில் ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப இது இருந்தால் இது கிடச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு நம்பர் கிடைக்கும்ன்ட்டு பெரிய ரிஸ்க்கான ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுறாதீங்க, யாருக்கும் ரெக்கமெண்டேஷனும் பண்ணாதீங்க. வார்த்தையால் கூட நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சொல்லாமல் செய்யுங்க. ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா செய்ய முடியாத ஒரு தன்மையும் சூழ்நிலையும் உங்களை கொண்டு போகும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த ராகு கேது 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் டச் ஆகும்போது 4ஆம் பாவத்தில் சூரியனுடைய வீட்டில் வரும்போது ஜீவசமாதி சித்தர் கோவில் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்போ அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுவோடைய மேவுக்கு அப்புறம் ராகு கேதுவோட பெயர்ச்சி இருக்கும்போது ஜீவசமாதி சித்தர் கோயிலுக்கு போகும்போது வீடு, வாகனம், சொத்து, வேலை விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்ற பாதையை கொண்டு போகும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் அந்த மில்லினர் கோடீஸ்வர நிலை, மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகிறது. இந்த கதவுகள் திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு எல்லாமே ஏற்றம்தான், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் கிடைக்கப் போகிறது. நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க தொடங்கிவிடலாம். தொடர்ந்து 4 கால் விலங்கு, பூனைக்குட்டி, நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட்டு, மரஞ்செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி, கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி, தொடர்ந்து அன்னதானம் செய்தல், வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜீவசமாதிக்கு செல்வது, இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அந்த கேது ராகு தன்மை, முன்ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி யோகமான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வீர்கள். நல்லது நடக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு மாப்பிள்ளை அல்லது பெண் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு தேவைனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். என்ன கேஸ்டில் பொண்ணு வேணும், பையன் வேணும், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு, எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் எந்த ஊரில் இருந்தாலும்
வரன் வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ஊரில் இருக்கிற வரன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இது இருக்கும். உங்கள் நண்பர்களுக்காவது இது பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயன்படும். பதிவு கட்டணம் எதுவும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த QR கோடுக்கு அனுப்பலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. விருப்பப்பட்டால் அப்புறம் ஜாதகம் பார்க்குறதுக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்துவிட்டு உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் பலன் சொல்லப்படும். முழு மனதுடன் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.